அதாகப்பட்டது பார்த்திங்கன்னா, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ ஒரு காலோ நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதனால எனக்கு ஒரு குட்டி பஞ்சாயத்து இருந்தது. சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் ட்ரை பண்ணேன். அப்படி நான் ட்ரை பண்ணப்போ எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு பஞ்சாயத்தையும் அது என்னன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஆல், திஸ் இஸ் வாசுகி சங்கர். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன்னாலே நம்ம எல்லாரும் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்மளால் பொருட்களை ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். பட் அடுத்தவங்களோட விருப்பத்துக்கு மாறாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இது பேசிக் ரூல். பட் நிறைய யூடியூப் வீடியோஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சவங்க டெக்ஸ்ட் மெசேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், கால்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இங்கிலீஷ் வீடியோஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் ஒன்றை பார்த்துட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்துருங்க. 2019 பார்த்திங்கன்னா எனக்கு பையன் பிறந்திருந்தான். நான் என் அம்மா வீட்டில் இருந்தேன். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நானும் என் ஹஸ்பண்டும் பேசாமல் இருந்தோம். ஸோ அப்போது எனக்கு என்னென்னா, சரி இப்படி ஒன்று இருக்குதுன்னா நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃபைன் நான் அதில் சொல்லியிருந்த மாதிரி ஸோ அதை நம்ம கிடச்சிட்டு தான் நினச்சி தேங்க்ஸ் சொன்னால் போதும் தானே. ஓகே, அவர் என்கிட்ட சாரி கேட்டார், நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக பேசிகிட்ருக்கோம், தேங்க்யூன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஒன்றும் நடக்கலை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நமக்கு தான் பொறுமை பத்தாதே, ரொம்பலாம் இல்லை, வெறும் 10 மெசேஜ். இந்த மாதிரி நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, என் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் சாரி கேட்டிங்கன்னா நம்ம 2 பேத்துக்குள்ளே இனிமேல் பிரச்சனையே வராது, இந்த விஷயம் ரொம்ப சிம்பிளாக போயிடும் அப்படின்னு வெறும் 10 மெசேஜ் அனுப்புனேங்க. நைட்டு 10 மணிக்கு அனுப்புனேங்க. மெசேஜ் டெலிவரே ஆகலை. 11 மணி ஆகலை. நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கலை. அடுத்த நாள் காலையில் தான் அந்த மெசேஜ் டெலிவரி ஆச்சு. பட் ரிப்ளை வரலை. 7 மணி ரிப்ளை வரலை. 8 மணி அப்போ தான் அவர் மெசேஜையே பார்த்துருந்தார். 9 மணிக்கு ரிப்ளை பண்ணார். நான் கண்டிப்பாக லாயர்கிட்ட பேசுகிறேன்னு. அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது, சாரி கேட்பாருன்னு நினச்சிட்ருக்கேன், கடைசியில் பார்த்தா இவர் இப்படி பேசுகிறாரே, என்னடா இது அப்படின்னு சொல்லி நானே மண்டை காஞ்சிட்டு உட்காந்துருக்கேன். எங்கள் அக்கா வந்துட்டாங்க. ஏன் இப்படி மூஞ்சி வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த மாதிரி சொன்னோன்னேவும், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, நீ ஏன் அமைதியாகவே இருக்க மாட்டேற அப்படி இப்படின்னு அவங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் விடுறதா இல்லை. எல்லாருக்கும் நடந்துச்சு, எனக்கு மட்டும் எப்படி நடக்காமல் போகலாம், அது எப்படி இவ்வளோ நெகட்டிவாக நடக்கலாம் அப்படின்னு நான் அதை அனலைஸ் பண்ணப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்காக ட்ரை பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கணும். அதாவது நமக்கு அந்த விஷயம் வேணும்னு நினைக்கிறோம், பட் அது ஒரு பொருளை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் உணர்வுகள் இருக்காது. ஸோ அது நம்மக்கிட்ட ஈஸியாக வந்துடும். பட் நம்ம ஒரு பர்சன்கிட்ட இருந்து நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கும்போது அவங்களுக்கு நம்மளை பற்றின ஒப்பீனியன் இருக்கும். ஸோ பொதுவாகவே ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கிற மாதிரி நமக்கு நம்ம நல்லவங்களாக தான் எப்போவுமே தெரியும். பட் அதே பார்வை அவங்களுக்கும் இருக்கான்றது நம்ம புரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்தளவுக்கு நான் சரின்னு அனுப்புனது அவருக்கு எப்படிப்பட்டிருக்கோம், இது என்ன எப்படி பேசுது அப்படின்னு சொல்லி அவர் தப்பாக புரிஞ்சுருந்துருக்கலாம். ஸோ தட் அவர் அப்படி அனுப்பிச்சிட்டார். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணி எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அவருக்கு டெக்ஸ்ட் மெசேஜே அனுப்புறதையே விட்டுட்டேன். மறுபடியும் நாங்கள் 2 பேரும் ஒரு 2 மந்த்ஸ் பக்கமாக பேசலை. பட் இந்த கேப்பில் நான் நல்லா லா ஆஃப் அட்ராக்ஷனை தெரிஞ்சுக்கிட்டு நான் பவர் அந்த புக்கு தான் என் லைஃபையே மாற்றுச்சுன்னு சொல்லணும். அந்த புக்கை படித்தப்போ தான் எனக்கு ஒரு பெரிய உண்மை புரிஞ்சிச்சு. இந்த உலகத்துலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம் அன்பு மட்டும்தான். அன்புனால் மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும். இங்கே எங்கேயுமே வெறுப்புன்ற விஷயமே கிடையாது. எல்லா இடத்துலையும் அன்பு அதிகமாக அன்பு கம்மியாக இருக்குன்ற 2 ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குனாலே அங்கே அன்பு கம்மியாக இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ நம்ம அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்னா கூடுதலாக அன்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர்கிட்ட இருந்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நான் நன்றி எழுத ஆரம்பித்தேன்.
தென் எனக்கு அவருக்கு அவர் எனக்கு பண்ண நல்ல விஷயங்களுக்கெல்லாம் வந்து அதை வந்து நிறைய நான் நோட் பேடில் எழுதி வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 monthsக்கு அப்புறம் அவர் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு ஏன் நீ என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலான்னு கேட்டார். ஏன்னா அவர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, அதை நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் ஃபோன் பார்க்குறதே விட்டுட்டேன். இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணணும். நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினச்சோன்னா நம்ம அதில் ரொம்ப அப்சசிவாக இருக்கக்கூடாது. ஸோ அது வேணும்னு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டு அதை அப்படியே விட்டுறணும். அது தானாக மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ நான் என்ன அவர் மெசேஜ் அனுப்பணும்னு நினச்சனோ அதே மெசேஜை அவர் 2 monthsக்கு அப்புறம் எனக்கு அனுப்புனார். ஸோ நான் கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்காகவே எனக்கு நிறைய கோபம் வரும், ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன். அந்த மாதிரிலாம் இருக்கிற நான் வந்து கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக மாறிட்டேன். நான் நினைக்கிறது எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் என் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக மாறிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சதுக்கு அடிப்படையிலேயே காரணம் என் ஹஸ்பண்ட் தான். இன்றைக்கி எங்களோட 7 years ஆஃப் மேரேஜ் முடிஞ்சு 8th year ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனக்கு இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. பட் நான் அவருக்கு ரொம்ப நன்றி உணர்ச்சியோடு இருக்கேன். ஸோ இப்படி ஒரு என் லைஃப்பில் எனக்கு கொடுத்த என்னோடய பேரண்ட்ஸுக்கு, என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேமிலி எல்லாத்துக்குமே நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற குறைகளை எல்லாம் பெருசுப்படுத்தாமல் அவங்கக்கிட்ட இருக்க நல்ல விஷயத்தை பார்க்க ஆரம்பித்தோன்னா லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக மாறிடும். ஸோ அதுக்கு என்னோடய ஸ்டோரி ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னு நான் நினைக்கிறேன். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறதா சொல்கிறாங்க. உண்மையிலேயே சொர்க்கம் நரகம் இருக்கான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையை நம்ம நினச்சா அழகாக மாற்றிக்கலாம். நம்ம பார்ட்னரை நம்ம அன்கண்டிஷ்னல் லவ்வோடு இருக்கும்போது நம்ம லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக மாறிடும், நம்ம வாழ்க்கையும் ரொம்ப அழகாக மாறும். அதுக்கு நம்ம முக்கியமாக சரி பண்ண வேண்டியது நம்ம எண்ணங்களை தான். ஈர்ப்பு விதி தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். நம்ம லைஃப்பில் அம்மா அப்பா கூட பிறந்தவங்கள தவிர மற்ற எல்லாருமே நம்மளோட தாட்ஸ்னால தான் நம்ம கூட இருப்பாங்க. நம்மளோட தாட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த மாதிரியான பர்சன்ஸ் தான் நம்ம கூட இருப்பாங்க. ஸோ நான் சரியாக இருக்கேன், என் கூட இருக்கவங்க தப்பாக இருக்காங்கன்னு நம்ம நினச்சா பிரச்சனை முதல்ல நம்மக்கிட்ட இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் என் ஹஸ்பண்டை மட்டும் மேனிஃபெஸ்ட் பண்ணல, நான் என்னோடய மாமியாரை, நாத்தனாரை, இவங்க எல்லாருமே நான் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். அவங்கெல்லாம் எப்படி இருக்கணும்னு நினச்சனோ அதே மாதிரியே மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இனிமேல் சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஈர்ப்பு விதி பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஏதாவது இருந்தால் அதை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இப்போது உன்னோடு அந்த பாட்டை போடலான்னு தான் தோணுது. ஆனால் அதை போட்டு காப்பிரைட் வந்தால் அதை சமாளிக்க என்னால் முடியாது. அதனால் நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.